நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு இடத்தை நிறைப்பேன் என்று சொன்னா, ஆண்டவர் ஒரு இடத்தை பார்த்து நிறைப்பேன் என்று சொன்னா, அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறுமையா இருக்கும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், வெறுமையா இருக்கும். சத்தம் வரல. அந்த இடம் வெறுமையா இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆமேன், மனுஷன் உன்னை பார்த்து வெறுமை என்று சொல்லப்பட்ட இடம், கையை தூக்கல, ஆமேன் சொல்லல, ஆமேன், அந்தரிட்சங்கள் வெறுமை என்று சொன்ன இடம், நீ தூங்கும் போது உள்ளிருக்கிற ஆவி வெறுமை என்று சொல்லுகிற இடம், உன் தூக்கத்தை கெடுக்கிற சில ஆவி வெறுமை என்று சொல்லுகிற இடம், உன் குடும்பத்தை பார்த்து வெறுமை என்று சொல்லுகிற இடம், அந்த இடத்தை நிரப்பும்படி அசைவாடுகிற ஒரு கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார் என்று சொல்லி நம்புவீங்கன்னா, அதை நிரப்புகிற ஒரு கர்த்தர் வந்திருக்கிறார் என்று சொல்லி நம்புவீங்கன்னா, நீங்க மௌனமா இருக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும் ஒரு ஆவியின் வல்லமையை கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எங்கட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அவன் எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், கூடி கிடக்கிற எலும்புகளை பார்த்து, தலைவோடி ஒரு பக்கத்துல, கால் ஒரு பக்கத்துல, கை ஒரு பக்கத்துல, அவன் விரல்கள் ஒரு பக்கத்துல, அங்கங்க கிடக்கிறது. எந்த இடத்துல என்ன பகுதி இருக்குன்னு தெரியல. ஆனால் கர்த்தருடைய ஆவியான ஒரு கேள்வியை கேட்கிறார், எசேக்கியேலே, நீ பார்ப்பது வெறுமையான ஒரு காரியம். அவன் நாளுகளாய் காலங்களாய் வெறுமையாய் இருக்கிற அனுபவம். இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா, மாவு போல பொடிஞ்சிருக்கிற அஸ்திகள், எலும்புகள். ஆமே, அதை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம், மனுஷன் எந்த இடத்துல இல்லைன்னு சொல்லுவானோ, மனுஷன் எந்த இடத்துல விரோதமாய் பேசப்படுவானோ, மனிதன் எந்த இடத்துல உனக்கு வெறுப்பானோ, அந்த இடத்துல தாயா கர்த்தருடைய ஒரு அபிஷேகத்தை காண முடியும். அந்த இடத்துல தாயா ஒரு தேவ மகிமை இறங்கி வரும். அந்த இடத்தை தாயா கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நேற்றைக்கு வர 2025 2026 இந்த மூன்றாவது மாத இன்றைக்கு வரையும் எங்கெல்லாமோ வாஞ்சித்து நிரப்பப்பட முடியாத காரியம், எந்த டோர் எல்லாமோ தட்டியும் திறக்க முடியாத காரியம், இதெல்லாமோ வாஞ்சித்த நன்மைகள் நிறைவேற்றாத காரியம், ஒரு ப்ராஃபெட்டிக்கல் வேர்டை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நீ போகும்போது கர்த்தர் சில ரிசல்ட்டை உனக்கு தரப்போகிறார். இந்த இடத்துல நீ எழும்பும் போது கர்த்தர் உனக்கு சில பதிலை தரப்போகிறார். நம்புறவங்க கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க தம்பி பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு இடத்தை பார்த்து நான் அதை நிரப்புவேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மால நிரப்ப முடியாத ஒரு பகுதி. தங்கச்சி கேக்குதா மக்களே? நம்மால நிரப்ப முடியாத ஒரு இடம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், ஆமீன், அந்த இடம் நிரப்ப நம்மளால நிரப்பப்படும்னா ஆண்டவர் நிரப்பன்னு சொல்ல தேவையே கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. because I have the able, எனக்கு அது முடியும், என்னால் அது முடியும். ஆனால் நம்மால முடியாத, நம்ம அப்பாவால முடியாதத, நம்ம அம்மாவால முடியாதத, நம்ம பணத்தால முடியாதத, இதை கண்ட ஒரு கர்த்தர் இறங்கி வந்து சொல்லுகிறார், அந்த இடத்தை மேலதாயா என்னுடைய கரம் வரப்போகிறது. எனக்கு தெரியல, ஒரு ஆழமான தீர்க்கதரிசன வார்த்தை சிலரை தொட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அந்த இடத்துல ஒரு நிறைவை கர்த்தர் அனுப்புவதை நான் ஆவியில பார்க்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன், எந்த இடத்தை கர்த்தர் நிரப்புவார் அப்படின்னா, நம்மால முடியாத காரியம், நம்மால செய்ய முடியாத காரியம், நம்ம சிந்தைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற காரியம், நம்ம எண்ணத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிற காரியம், ஒரு இடத்தை பார்த்து உன்னதத்தில் இருக்கிற ஒரு சப்தம் இருக்கிறது, அதைத்தான் நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா, என் பணத்தினால முடியாதது, என் பொருளால முடியாதது, என் படிப்பால முடியாதது, என் சரீரத்தின் பலனால முடியாதது, என் மசில் பவரால முடியாதது, என் சொந்த பந்துக்களால் முடியாதது, அந்த காரியத்திற்காக இன்றைக்கு வர நான் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிறந்த நாட்களில் இருந்து மாறாத துக்கம், மாறாத வேதனை, மாறாத சஞ்சலம், மாறாத போராட்டம் என்னைக்கு தீர்மையா என் வாழ்க்கையில? என்னைக்கு நான் ஒரு தெளிவை பார்ப்பேன்? என்னைக்கு நான் உயர்வை பார்ப்பேன் சொல்லு. இந்த இடத்துல கலங்கி கொண்டிருக்கிற சில முகத்தை நான் ஆழமாய் பார்க்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல அழுகிற சில முகத்தை நான் பார்க்கிறேன், ஆழமாய் பார்க்கிறேன். ஐயா, இன்னைக்கு உள்ளத்துல வாஞ்சிக்கிற உங்க பக்கத்துல ஒரு கர்த்தருடைய கரம் நிற்பதை நான் ஆவியில பார்க்கிறேன். சர்வ வியாபியா இருக்கிற நீதி உள்ள கர்த்தராம உனக்கு உதவி செய்யும்படியா, உன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா, உன் குடும்பத்திற்கு உதவி செய்யும்படியா உன் பக்கத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று நம்புறவங்க கைகளை தட்டி உன்னதமான கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
அல்லேலூயா. அப்ப எந்த இடத்தை கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எனக்கு கர்த்தர் தந்த ஃபோக்கஸ் இன்னைக்கு வந்திருக்கிற ஜனத்தை பார்த்து பேச, இந்த ஆலயத்தை பார்த்து பேச, இந்த தேசத்தை பார்த்து பேச. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், நான் ஆவியில சொல்றேன், இந்த இடத்துல நாளை பாஸ்டர் பெஞ்சமின் அவங்க லீட் பண்ணாலும், இந்த இடத்துல யார் லீட் பண்ணாலும், இந்த தேசத்தில் இருக்கிற கிராமத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த இடத்தை கர்த்தர் ஒரு பட்டணமாய் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. இன்னும் உங்களை பார்த்து சொல்றேன், இது உங்க காலத்துல, உங்க பிள்ளைகள் காலத்துல இந்த இடத்துல ஒரு பஸ் ரூட்டை கர்த்தர் அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. சில கம்பெனிகளை கர்த்தர் கொண்டு வருவார். நான் அது ஆவியில பார்க்கிறேன். கம் ஆன், ஹalleluya. யா அவர் மாற்றுகிற தேவன், அவர் மாற்றுகிற தேவன். வனாந்தரத்தை அவாந்தரமாய் மாற்றுகிற தேவன். இல்லாதகளை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். அந்த கர்த்தர் சொல்கிறார், இந்த தேசத்தில் அவருடைய கரம் இறங்கி வரும். அவருடைய கரம் இறங்கி வரும். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்தை தேவன் நிரப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஆமென். ஆமென். லூக்கா எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், அதனுடைய 7வது வார்த்தை. வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா வாசிங்க. அவர்கள் வந்து என்ன, நீங்க கோபப்பட்டீங்களோ? இல்ல, வாசிங்க. இருங்க பாஸ்டர், இவங்க வாசிக்கட்டும். நீங்க இந்த கிராமத்துல தான் இருக்கிறீங்களோ? இங்கதான் இருக்கிறீங்களோ? உங்க வீடு இங்க தானோ? ஆமா. உங்க சத்தம் ஆண்டவருக்காக ஜொலிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யா, அல்லேலூயா. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வந்து ஆமென் 2 படகுகள் அமிழத்தக்க நிலையில நிரப்பினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கு ஒரு நிறைவை நாம பார்க்கிறோம். ஆமென். ஒரு புதுமையை நாம பார்க்கிறோம். இல்லாத ஒன்றை நாம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, கடலில் சஞ்சரிக்கிற ஒரு படகை கர்த்தர் நிரப்பி, ஆமென், அந்த படகுல நிரப்பினது போதாத அளவில் இன்னும் வலையில மீதியாக இருக்கிற ஒரு தன்மைகளை கண்டு கூட்டாளிகளை வரவழைத்து, ஃப்ரெண்ட்ஸ்களை வரவழைத்து அந்த படகையும் கர்த்தர் நிரப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லிசன், இந்த இடத்தை நம்ம பார்த்தோம்னா 2 கிரியைகள் நடக்கிறது. ஒன்னு, ஒரு படகை நிரப்பினா வலையில இப்பவும் மீதி இருக்கிறது. ஹலோ, கைகளை பார்த்து சொல்லுங்க, இன்னும் இந்த வலையில மீதி இருக்கிறது. இன்னும் போடுவதற்கு இடம் கிடையாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லல. இன்னும் போட இடம் கிடையாது. இன்னொரு படகை கைத்தட்டி கூப்பிடுறான். அந்த படகு வந்த உடனே ஆமென், பைபிள் மிக தெளிவாக சொல்கிறது, அமிழத்தக்க நிலையில அவற்றை கர்த்தர் நிரப்பினார். கேட்கிறீங்களா? மஞ்சசால் கேட்கிறீங்களா? அமிழத்தக்க நிலையில கர்த்தர் நிரப்பினார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல போகிறோம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு கிலோ கூடுனாலும் அந்த படகு முங்கி போயிடும். மக்களை புரியுதா? ஒரு மீனை கூடுனாலும் படகு முங்கி போயிருடா. அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படிப்பட்ட நிறைவை கர்த்தர் தர வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். கையை உயர்த்தலாம் என்று சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தேசத்தை பார்த்து, இந்த சபையை பார்த்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறார். இங்க இருக்கிற தேவ ஜனங்களை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லுகிறார். கையை நீட்டி பார்த்தீங்கன்னா அந்த கையில ஓடுறீங்க, உழைக்கிறீங்க. ஆமா, மாசத்துல 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்த நன்மையெல்லாம் கையில வந்து எங்க போச்சுன்னு தெரியாம வெறுமையா இருக்கிற சில கைகள் இந்த இடத்துல இருக்கிறது. வெறுமையா இருக்கிற சில குடும்பம் இந்த இடத்துல இருக்கிறது. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் உன் வீட்டுல வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒருவர் குடும்பத்துல வந்திருக்கிறார். எரிகோவில் வந்த கர்த்தர், கடலின் பக்கமாக வந்த கர்த்தர், பெதஸ்தாவுக்கு முன்பாக வந்த கர்த்தர், லாசரு மரித்திருக்கிற கல்லறைக்கு முன்பாக வந்த கர்த்தர், வடக்கன் குலத்துல இன்னைக்கு இந்த சபையில, இந்த தேசத்துல அவருடைய கரம் இருக்கிற கைகளை தாட்டி ஆமென் சொல்ல போகிறோம்.